ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அந்த வகையில் நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலில் நான் ஜூஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ். ரொம்ப ஹெல்த்தியான ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸுங்க. வாங்க ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். ஆரஞ்சு ஜூஸ் செய்கிறதுக்கு நான் 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சை நம்ம நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஆக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் தனியாக தெரியும். அப்படியே நம்ம ஒரு கரண்டி வச்சு இதை எடுத்து விட்டுக்கலாம். இதை நம்ம தோல் உரித்து அந்த பல்ப்புலேருந்து உள்ளே கொட்டையை எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. இந்த மாதிரி நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம விரல் வச்சு அப்படியே சுற்றி ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தோல் வந்து தனியாக கிடச்சிரும். பாருங்கள், அவ்வளோதாங்க. தோல் உரிக்கிற வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. கொட்டை எடுக்கிறதும் ஈஸியாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. விதை இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜூஸ் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியாக எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஜூஸரெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் இன்றைக்கி சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் ஜூஸ் சில்லுன்னு இருக்கும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு இதை அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஜூஸ் குடிக்கும்போது நம்ம வாயில் எதுவுமே தட்டுப்படாமல் இருக்கும். ஜூஸ் அப்படியே நல்லா குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதில் இருக்கிற நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பெல்லாம் தனியாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு வடிகட்டிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே ஜூஸ் வந்து நல்லா ஃபில்ட்ராகி நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு சுகர் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.